மகனே நீ வியாபாரத்துக்கு போனீன்னா எனக்கு அது வாங்கிட்டு வாடா இது வாங்கிட்டு வாடான்னு சொல்லி நான் எப்பவுமே கேட்டதில்லடா. புள்ளம்மா என்ன வேணும் கேளுங்க. இன்னைக்கு ஒரு பொருள் மேல ஆசையா இருக்குது. கொண்டு வந்து பணியோட வேலை செய்ய வைக்கவா அல்லது அங்கீகாரம் முடிவு காலக்கடியான கிடக்குவா? அவ்வளவு ஆசையெல்லாம் எங்களுக்கு இல்லப்பா. என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு எங்கேயாவது வெத்த இருந்தா வாங்கி எறும்பு கிடைக்குதான்னு அடையாளம் பார்த்து வளர்த்த நம்ம ஏமா விசு குடிக்கணும். அம்மா கங்கை சமைஞ்சா கங்கையிலே போய் தலைமுழுகுவா. அந்த கங்கையே சமைந்த பின்னால் எங்கம்மா போய் தலைமுழுகுவா? இதுவே மாற்றாடு வீட்டுல நீ பெண் எடுத்திருந்தா மறுகணமே நான் ஆக்கின செய்திருவேன். சொந்தமும் ஒண்ணு ஆகி போச்சு. அம்மா நாங்க இருக்கிறதுனால தானே இந்த சித்திரவதைகளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ விடுமா. வாழ்வதெல்லாம் உனக்காக தான். அம்மா ஆட்டவன் கூட வந்து சொல்லட்டுமா, ஓப்புல நான் திசை மாறலம்மா. மகனே நான் செட்டில்மெண்டோட சேர்ந்து வியாபாரம் செய்யறேன்லவா, லாபம் நஷ்டமான கணக்கு பார்க்கல. என் கணக்கு முடிச்சுட்டு வந்து அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். மகனே நாங்க சொன்னாங்கன்னு சொல்லி மருமகளை எதுவும் திட்டிடாதா? இனிமே சொல்லி என்னமா செய்ய முடியும்? அம்மா வாங்க. அம்மா புதுசா கையா புடிச்சிடலாம். முன்னாடியே நிறுத்திட்டியானே. இந்த பாலு தெய்வங்கள் என்ன நினைச்சாங்களோ? என்ன நடந்துச்சு? என்னடா நடந்துச்சு? நான் வீட்டை விட்டு வெளியே போன பின்னாடி என்னென்ன வேலையை கொடுத்தான்? ஐயோ அது எங்க எப்படி ஐயோ நாங்க என்னங்க போய் சொல்லுங்க. உங்களோட சொன்னா உங்க வீட்டுல உப்பு ஒரு ரூபாய் வாங்கிட்டீங்க. நான் உண்மையை சொல்லிட்டா எங்களுக்கு சோறு கிடைக்காதா? உங்களுக்கு பார்வை இருக்குடா. இந்த வீடுல இன்னொரு வீட்டுல போய் அம்மான்னு சொன்னா யாராவது ஒரு வேளை கஞ்சி ஊத்துவாங்க. அந்த பார்வை இல்லாத எங்களா போய் கெஞ்சுவாங்க. எல்லாரையும் நம்பி நான் மோசம் போயிட்டு இருந்தேன். இருக்கும் போது கவனிக்கிறாங்க போட முடியும். இது நவராத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை. இது எங்கேயோ கிடைக்க வேண்டிய சக்தி நடு வீட்டுக்குள்ள யார் கேட்கும்? நம்ம வீட்டுல நாய் இது அந்த நாய்களுக்கு தான். யார் உங்க அப்படியே அம்மா? எங்க அப்பா அம்மா நாயை நினைக்க என்ன எதுவுமே பண்ணல. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது. என்னையாச்சும் ஒரு நாளாவது என்கிட்ட ஆசையா பேசிருப்பியா? போன
பிம்புவால் விளம்புவால் பொய்யே மேல் விழுந்த அருவால் பொய்யே கூடவே சாங்கியன் என்பால் பொய்யே சேலை கட்டு மாதாவின் நம்பினால் தெரிவிங்க தெரியாம சொல்லலடி உன்னுடைய நகைப்பால் தாண்டிய நீ நாடகம் ஆடிட்ட இதுவே முன்னே தெரிந்திருந்தா உன்னை உயிரோட வச்சிருப்பு நினைக்கிறேன் எப்ப என் நாய் தாய் நீ நாயா மதிச்சியோ இந்த கடல் சூழ்நிலை நான் வாங்கினது போலப்பா நீ நினைக்கிறியா அப்படியே உனக்கு ஒரு ஆசை இருக்கா இந்த உலகத்துல எங்கேயுமே ஏண்டா தாலி கட்டிட்டா பொம்பளைங்க நீ எதை சொன்னாலும் கேட்பாங்கன்னு ஆம்பளைங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீ ஏன் வேண்டாம் ஆகி போச்சு தாலி வேண்டாம் கூதி வேண்டாம் தான் இப்பயே போய் பைப்பா வச்சுன்னு வச்சுக்கா 10 ராரி வளைச்சுக்கோ நான் பழச்சுக்கணும் பொம்பளை திறம்புக்குது நீ தடமாறி போன தருணம் இதுக்கு மேல கைய வச்சுனா எலும்பு அப்படியே எண்ணி விடுவோம் நானு என்ன மறைக்கிற இந்த சலசலப்புலாம் யார்கிட்ட வச்சு என்னடா அப்படி பிடிச்சிக்கிற தாயாரி எப்ப ஒரு நேரம் கஞ்சிக்காக உன் கால விழுந்து இந்த ஆயுதம் கூட கஞ்சினாங்களோ படுக்க தெரியாத கூதி நீங்களாம் ஒரு ஆம்பளை ஏண்டா அப்பம்மா அப்பம்மா அப்பம்மானே அப்பம்மானே நொட்டுறான் வீணா போன கோதைய உனக்கு பேசினா என்ன ஆகுது உனக்கு என்ன ஆகுதுன்னு 3 போனவனாச்சு இந்த வையத்து நீ வாழ்ந்தாண்டி என்ன பண்ணுவேன் வாழ விடுவானா நானே 3 மனுஷியா என் தெய்வத்தை கிளம்பப்படுத்திய நீ இந்த எங்கேயுமே வாழக்கூடாது எப்ப என் தாயை நாயா மதிச்சியோ எப்படி ஒரு காலில் விழுந்து நாயா கெஞ்சினாங்களோ அதே வந்து ஒருவேளை கட்சிக்காக வேண்டி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தாய் வீட்டில் போய் முன்னாடி என் பெத்தோட நாயா மதிச்ச நீ நாயாவே கொடுக்க யாருமே கிடையாது மகனே அவ கலங்க நான் உலகத்துல காசு பணம் இருந்தா எல்லாமே வந்து நினைச்சேன் காசு பணத்தால எதையுமே சாதிக்க முடியாதும்மா என் தாயுடைய பாசத்தை வந்துகிட்டே நீ மனசுல எதையும் நினைக்க வேண்டாம் யாருக்காக உனக்கு இவ்வளவு பொண்ணலை சேவைந்தேனோ இதுவே உங்களுக்கு ஒரு வேலை கஞ்சி கொதுவாத அந்த காசு வேணும் எனக்கு வேண்டாமா யாரோ ஒரு அனுபவித்து போகட்டும் கட்டுறேன் காவி விட எடுக்கிற பிச்சை தெரிந்திரமா கூட சுமந்து போகிறேன் அண்ணன் காவடி கட்டுறேன் ஆளுக்கு ஒரு வந்து கொள்ளுங்கள் என் தோல் மீது சுமந்து போகிறேன் உங்களுக்கு எங்க அதிகாரம் நிறைவு வருகிறதோ அங்கேயே உங்களுக்கு அதிகாரத்தை நிறைவு பண்ணிட்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய ஈமல் சேவத்தை செஞ்சுட்டு நானும் உன் பின்னாடி வந்துடுறேன் அம்மா உன்னை நாயா மதிச்சோட நாயாவே திசித்து விட்டேன் போதுமில்ல எங்களால உன்னுடைய குடும்பமே இப்படி சித்திரவதை ஆகுது நான் வாழ்ந்ததே உங்களுக்காகம்மா என்னம்மா பொல்லாத குடும்பம் இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம் சம்சார வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம் நாயில் நீ எனக்கு இருந்தா போதும் அண்ணன் காவடி ஆளுக்குறவங்க வந்து கொள்ளுங்கள் கோவில் சொல்லிட்டு போகிறேன்
மந்திரியாளே, இப்பொழுது எங்க வந்திருக்கிறோம்? இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா குருகுபுரம் வந்திருக்கிறோம். குருகுபுரம் இல்ல, ஆரணியமான காணகம். காணகத்துக்கு வந்துட்டோம். காணகத்திலே இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் மிருக ஜாதிகள் எல்லாமேவா? நம்ம மனுஷனும் நினைச்சிட்டு இருந்ததுனால காணகத்துல என்னென்ன இருக்கிறது? சென்னை இல்லையா? இது நம்ம சின்னாயாலா? ஆயிரம் விலங்குகள் இருந்தாலும் எந்த விலங்கு மீதும் நம்மளுடைய பானம் படக்கூடாது. அவங்க வந்தது 1000 யானையை தேடிதான் வந்தோம். யானை தான் கொல்லணும். அதனால யானையை மட்டும்தான் கொல்ல வேண்டும். எது அடிக்கூடாது. இது கட்சி சண்டை கிடையாது. இது நான் வில்லை எடுத்து யானை பூட்டி அன்பாக போற போக்குல யானை பார்க்கிறோம். போயிட்டு வந்துருந்தா பைத்தியக்காரனாயே கூட்டம் கூட்டமாய் பைத்தியக்கார குண்டியா இருக்கியா நீ? மகாராஜர் பாக்குறல கண்டபடி கட்டுக்கட்டாதே பேசி கொடுவீங்க. அருவுக்குதா நம்ம தெரிஞ்சிட்டு போல அந்த யானை ஒரு யானை கொண்டா ஓடி போயிடாது டக்குன்னு. ஆனா அடிமுட்டாளே, பணத்துல என்ன இருக்குதுன்னு தான் சொல்றேன். நான் வேட்டையாடுறேன்னு ஆரம்பிக்கலையே. ஆரம்பிக்கலையா? அப்படியே நீ கூட்டம் கூட்டமாய் அதனால யானை மனிதனை கண்டால் கண்டால் ஓடிவிடும். ஓடிவிடும். ஆமா, இது என்னது? குளம். இது குளக்கரை. அதாவது தண்ணீர் தாகத்துக்கு யானை குளக்கரையில வந்து எங்க போய் மேஞ்சாலும் இங்க தானே வந்தாவணும். நம்ம கிட்ட இங்க குளத்துல தண்ணி குடிக்க தண்ணீர் குடிக்க இங்கதான் வந்தாக வேண்டும். ஆகணும். அதனால ஒளி கூடாரம் ஒன்றாமை. நான் அதுதான் நான் மாதிரி தலையில உடச்சு நான் போத்திட்டு வந்தேன். ஒளி கூடாரத்தை அமைத்து ஒளி கூடாரத்திலே ஒளிந்து நின்று ஆனபடியாக செய்ய வேண்டும். போற போற மீண்டும் வந்த யானை தப்பித்து வருகின்றது. மாமனுக்கு என்ன வேணும்? எப்படியா இருந்தாலும் சரி, மலையாறுன யானை தண்ணீர் தாகத்துக்கு தண்ணீர் குடிக்க எப்படியாலும் கொடுத்து வந்தாகணும். அதனால அங்கே உட்காருங்க. ஒளி குடாரத்திலே ஒளிந்திருக்கிறேன். யானை வந்தால்